ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொய்த்துலேருந்து வந்து நம்ம மொத ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். இது நம்மளுடைய ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க கல்யாணம். 2 பேருமே நமக்கு தேவையானவங்க தான். அதனால் மறக்காமல் 2 கவர் எடுத்துக்கிட்டேன். கொய்த்தில் வந்து ஏசியை போட்டு காரில் போவோம். இங்கே வந்து நம்ம பைக்கில் தான் போகணும். அதுவும் நம்ம பைக்கு வந்து ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு இப்போ வந்து இரவலுக்கு ஒரு பைக்கை வாங்கிட்டு எப்படியாவது கல்யாண வீட்டுக்கு போகணுமே. காரில் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸு, பைக்குக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் ஒரு 3 மாதத்துக்கு பார்த்தே ஓட்டுவோன்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டேன். நம்ம ஊரில் உள்ள மாஸ்டர் மகால் தான். என்னடா இது யாரையுமே காணலன்னு படியேறி வந்தா வெல்கம் ஜூஸுக்கு கொடுத்து பிரமாதமா வரவேற்றாங்க. நமக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டை பார்த்து பிடிச்சிட்டு அப்புறம் நிக்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதும் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதும் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு படியேறி வர்றதுக்குள்ள இங்க கூட்டம் அலை மோதுது. ஒரு வழியா சீட்டை பிடிச்சி உட்கார்ந்தாச்சு. பிரியாணி பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. 4 சைடிஸ் வச்சிருந்தாங்க. கறியுமே ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. இதுக்கு மேல பசி தாங்க முடியாதுன்னு சொல்லி பிஸ்மில்லான்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பிரியாணி. மேரேஜில் சாப்பிட்ற பிரியாணியை அடிச்சுக்கிடவே முடியாது. யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க.